கற்றுக் கொடுத்தார். அதனாலே அருமையான பாஸ்டர் சிஸ்டர் அவர்களும் பாஸ்டர் ஜோய் அவர்களும் பாஸ்டர் ஜெபின் அவர்களும் எல்லாம் பேச்சுலராக இருந்தாங்க. அவர்களோடு கூட ஒரு வார காலம் ஜெபிக்க ஊழியம் செய்யவும் கர்த்தர் மிகப்பெரிதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலே அவர்களை குடும்பமாக பார்ப்பது மிகுந்த ஒரு சந்தோஷமான காரியம். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழித்து மீண்டுமாக இந்த இடத்துல வர கர்த்தர் தேவன் உதவி செய்தார். அதனுடைய சாட்சியானது ஒரு பூர்வீகமாக ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தரை மாற்றினார். 2 முறை கேன்சர் வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். கடந்த 2023ஆம் வருடம் மீண்டுமாக நான் மரணப்படுக்கைக்கு நேராக நான் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. காரணம், என்னுடைய உடம்பில் பொட்டாசியம் அதிகமாக வந்துவிட்டது, சோடியம் அதிகமாக வந்துவிட்டது, கிரியேட்டின் அதிகமாக வந்துவிட்டது, யூரியா அதிகமாக வந்துவிட்டது, சுகர் அதிகமாக வந்துவிட்டது. இந்த 5 விதமான பலவீனத்தோடு கூட என்னுடைய சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டபடினாலே என்னுடைய 2 கிட்னியும் செயலிழந்து போய்விட்டது. திடீரென்று இந்த 5 கம்ப்ளைண்ட் என்னுடைய சரீரத்தில் வந்ததுனால ஒரு நாள் முழுக்க நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். சாப்பிட மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், மணிக்கணக்கில் நாள் கணக்கில் தூங்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் பார்த்துட்டேன்னு இவர் மணிக்கணக்கில் தூங்குறாரு, நாள் கணக்கில் தூங்குறாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டுக்காம விட்டான். கேட்கும் போதெல்லாம் டயர்டாக இருக்குதுன்ட்டே படுத்துட்டு இருப்பேன். ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து பாத்ரூம் போகும்பொழுது என்னுடைய யூரின் பசுமாட்டு பால் வருவது போல வந்தது. அப்பொழுது என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன், என்ன இப்படி எனக்கு யூரின் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும் பொழுது டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த வித்தின் செகண்ட்ல இவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கிரியேட்டின் எல்லாத்துக்கும் 0.1 தான் இருக்கணும். இவருக்கு 21 இருக்குது. 21 இருந்து உயிரோடு கூட இருக்கிறார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அதனால எந்த சமயத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். சுகர் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம், சோடியம், யூரியா இதெல்லாம் அதிகமாக இருக்குது, சீக்கிரமாக கொண்டு போங்க அப்படின்னா உடனே என்னுடைய பட்டணம் பொள்ளாச்சியிலிருந்து என்னை அழைத்து கொண்டு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிதான ஆஸ்பத்திரியில் கேஜி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு என்னை சேர்த்துனாங்க. அங்கே சேர்த்துன உடனே டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாரு, 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டார். உடனடியாக அவருடைய ஆலோசனை கேட்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருங்க, வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணணும், 1.5 வருஷம் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், 1.5 வருஷம் கழிச்சு நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு கிட்னி டோனரை பிடிச்சி கிட்னி நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம், சரியாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. நான் என்ன செய்வேன், அந்த நிலைமைக்கு எனக்கு ஒப்பு கொடுத்து டயாலிசிஸ் போயாச்சு. முதல் டயாலிசிஸ் முடிந்தது. 2வது முதல் நாள் முடிந்து அடுத்த நாள் மறுபடியும் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி என்னுடைய நெஞ்சு பகுதியில் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. டயாலிசிஸ் பண்ண அட்டாக் வந்துருச்சு. உடனே எனக்கு டயாலிசிஸ் செய்த டாக்டர் அம்மா, மலையாள அம்மா, அந்த அம்மா சொன்னாங்க, நீ பிள்ளைக்கு பெற்றுன்னு அட்டாக் வந்துருச்சு, என்ன செய்யா, இவருக்கு டயாலிசிஸ் செய்யாமல் வச்சில்ல, அதுகொண்டு இவரை ரூமுக்கு இறக்கணும் அப்படின்ட்டார். இவர் டயாலிசிஸ் பண்ண முடியாது, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால் இவர் என்ன செய்யணும், கொண்டு போய் ரூமில் கொண்டு போட்டான். 3வது டயாலிசிஸ் போயாச்சு. 3வது டயாலிசிஸ் போய் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் சூழ்நிலைக்கு நான் ஆளாயிட்டேன். அன்கான்சியஸ் சூழ்நிலைக்கு ஆளான உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிறதில்ல, நம்ம மறுக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு என்னை மரணத்துக்கு நேராக நான் என்ன செய்தேன், என்னைய ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க. ஏன்னா அந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது யாருமே போகக்கூடாது. அது ஒரு நரக வேதனையான ஒரு இடம்.
அந்த இடத்துக்கு நான் போயாச்சு. நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது டயாலிசிஸ் பண்ண போகலாம் அப்படின்னு போகும்பொழுது பிளட் கவுண்டிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. முடியவே முடியுதுன்ட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா இது வரைக்கும் எப்படி கவனிச்சிங்க தெரியாது, இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ என்னை கொண்டு வந்து அந்த டயாலிசிஸ் ரூம்லேருந்து என்னுடைய பெட்ரூம், என்னுடைய வார்டு ரூமில் வச்சுருக்கிறாங்க. நான் என்னுடைய உடம்புல எலும்பு தோலும் ஆகிட்டேன், ரொம்ப பிளாக் கலர் ஆகிட்டேன். எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. நான் பேசுனா காற்று தான் வருது. என் மனைவி பக்கத்தில் உட்கார வச்சு சொல்கிறேன், இனிமேல் நான் உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். நீ 2 பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க, 2 பிள்ளைகளை பார்த்துக்க. ஊழியத்தை தயவு செய்து நீ விட்டுறாத. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா என் வீட்டு சைடு போய் உதவி கேட்டுறாரு, உங்கள் வீட்டு சைடு போய் உதவி கேட்டுறாரு. ஊழியத்தை விட்டுறாத, நல்லா ஊழியம் செய்ய. நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தைரியமாக உட்காந்துட்டு சரிங்க பார்த்துக்கலாங்கன்னு சொல்லிட்டாங்க. இரவு நைட்டு 1 மணி அப்படியே இந்த மயக்கத்தில் அப்படியே படுத்துட்டேன். நன்றாக கவனிக்கணும். மயக்கத்தில் படுக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அப்படியே என்னுடைய நினைவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிற நேரத்தில், ஆண்டவரே என்னை நீங்கள் எடுத்துக்கங்க ஆண்டவரே, நான் உங்கள் இடத்துல பரலோகத்துக்கு நான் வர ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா சீரியல் பல்பில் அந்த எல்இடி இழுத்து எப்படி ஹோட்டலில் எல்லாம் லாட்ஜில் எல்லாம் எரியும், அது மாதிரி அந்த என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வார்டில் வசனம் வருது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி. அப்போ நான் சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்கு வசனமும் என்ன ஆயிடுச்சுங்க, ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த வசனமும் செவுத்துல எல்இடி லைட்டு விழுகிற மாதிரி விழுகுது. உடனே நான் அப்படியே கண்ணை மூடணுன்னு பாருங்க. நம்ம இந்த மெகரியா இந்த ஊர் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிணறு, மிகப்பெரியதான ஒரு கிணறு பயங்கரமான ஆழம். அந்த ஆழமான அந்த கிணத்துல ரொம்ப இருளா இருக்குது, பயங்கரமான இருள், ஆழமான கிணறு. இந்த நகரி அளவுக்கு இருக்குது பெருசா, ரொம்ப இருளா இருக்குது. நான் அந்த கிணத்துக்குள்ள போயிட்டே இருக்கிற இருளுக்குள்ள போயிட்டே இருக்கேன். போக போக எனக்கு என்ன சிந்தனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாச்சே, நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வரணும்? என் மூலமா நிறைய பேர் சுகமாயிருக்கிறாங்க. நான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றிருக்கிறேன். நான் எதுக்கு இந்த நரகமான இந்த இடத்துக்கு நான் வரணும்? ஏன் இங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை ஒரு பக்கம். இப்படியே ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்க அங்க ஒரு பெரிய சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியுங்களா? ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ எனக்கு யாருமே நல்லது சொல்லி நான் கேட்கவே இல்லை, ஐயோ என்னுடைய உயிரை நானே மாற்றிக்கிட்டேன், என்னை காப்பாத்துங்க, ஐயோ ஐயோ. பெரிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்டால் ஆண்டவரே அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க, இந்த இடத்துல விட்டுறாதீங்க, தயவு செய்து என்னை என்ன செய்யுங்க, என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொன்ன உடனே அங்கிருந்து என்னை ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார். காலையில் பார்த்தா என்னுடைய அந்த ஹாஸ்பிட்டல் வார்டில் படுத்திருக்கேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே நான் மரணத்துக்கு சாவுக்கு ஒப்பு கொடுத்தது தப்பு தான் ஆண்டவரே, நான் மறுபடியும் எனக்கு என்ன செய்யுங்க, நான் இந்த உலகத்தில் உயிர் வாழணும், எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி சுகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அப்போ இதுக்காக அந்த வியாதி நேரத்தில் நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தாரு கேட்டீங்கன்னா, அந்த நரகத்துக்கு எத்தனையோ ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நரகத்தில் இருக்கிற போற ஜனங்களை பார்த்து அவங்களுக்காக பாடப்பட்டு ஜெபிக்கிறது தான் மறுபடியும் கர்த்தர் எடுத்துக்கிறாங்க. ஆமா, எனக்கு சுகத்தை விடுதலை கொடுத்து மீண்டுமாக இந்த மலேசிய தேசத்தை வந்து இந்த சாட்சி சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிக்கணுங்க. அதுக்கு பின்னாடி என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க டாக்டர். நீங்கள் போய் 1 மாதம் கழிச்சு பிளட் எல்லாம் ஊறி நல்லா சாப்பிட்டு நீங்கள் நல்லா பலம் அடிச்சுட்டு மறுபடியும் டயாலிசிஸ்க்கு வாங்க அப்படின்ட்டாங்க. அந்த ஃபைலில் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, எப்படி மெடிசன் சாப்பிடணும், காலையில் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், மத்தியானம் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், நைட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஒரு இன்ஜெக்ஷன் 5000 ரூபா. அப்படின்னா உங்களுடைய காசில் பார்த்தீங்கன்னா 250 வெள்ளி. காலையில் 250 வெள்ளிக்கு ஒரு ஊசி போடணும், மத்தியானம் 250 வெள்ளிக்கு ஒரு ஊசி போடணும், நைட்டு 250 வெள்ளிக்கு ஒரு ஊசி போடணும், காலையில் 5 மாத்திரை சாப்பிடணும்,
மதியம் 5 மாத்திரை சாப்பிடணும், நைட்டு 5 மாத்திரை சாப்பிடணும், ஒரு நாளைக்கு 15 மாத்திரை சாப்பிடணும். 750 வெள்ளியை செலவு பண்ணி இப்படியே என்னுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸு வந்து காலையில சாயந்தரம் வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பான். என்னுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்கும். போறவங்கெல்லாம் இவர் சீக்கிரம் இறந்துருவார் சொல்லி என்னை எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னாரு, நல்லா ஜெபம் பண்ணுங்க, இந்த மரண போராட்டத்திலிருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வியாதி படுக்கையை ஆண்டவர் மாற்றுவாரு, இந்த மரண கர்த்தர் உழைப்பாரு, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் சொல்லி ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்போ உடனே என்னுடைய மனைவிட்டு சொன்னேன், நம்முடைய சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே எல்லாரும் வந்தாங்க. நிறைய பாஸ்டர் எல்லாம் கூப்பிடு, நிறைய பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதம் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு 1 மாதம் வரைக்கும், அடுத்த டயாலிசிஸ் போக வரைக்கும் காலையிலிருந்து 6 மணிலேருந்து இரவு 12-1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, நான் அன்கான்சியஸில் மயக்கத்தில் இருப்பேன். இப்படித்தான் இருந்தேன். 1 மாதம் முடிந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆண்டவரே, இந்த டயாலிசிஸ்க்கு என்ன செய்யக்கூடாது, நான் போகக்கூடாது. இந்த டயாலிசிஸுக்கு போனால் நான் மட்டும் இல்லை, மற்ற யாருமே போகக்கூடாது. ஒன்றா சுகம் கொடுங்க, இல்லாட்டி என்ன செய்யுங்க, இந்த ஜீவனை எடுத்துருங்க. ஆனால் நான் டயாலிசிஸ் போக மாட்டேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். காடியில் போயிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காடியில் போகணும். போக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். போன உடனே எனக்கு ஃபைல் எழுதியிருக்கிறது டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர் பார்க்கணும். என்னுடைய ஃபைலில் ரிப்போர்ட் அதுதான். நாங்கள் நேராக என்னை ஸ்ட்ரக்சரில் வச்சு நேராக டயாலிசிஸ் பண்ணுறது கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு இப்படி தான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஒரு பேட்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ டயாலிசிஸ் பண்ணும்போது அந்த நர்ஸ் அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் டாக்டர் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இப்போ இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு, ஃபைலே அப்பாயின்மெண்ட் டைம் டேட் கொடுத்துருக்குறாங்க, பண்ணிட்டு வர சொல்லிக்கிறாங்க, டயாலிசிஸ் முடிச்சுட்டு வர சொல்லிக்கிறாங்க. இல்லை நீங்கள் டாக்டர் போய் பார்த்துக்கலாம். டாக்டர் போய் பார்த்தா டாக்டர், நீங்கள் டயாலிசிஸ் பண்ணாமல் இங்கே வர்றீங்க அப்படின்னு. இல்லை, இங்கே தான் வர சொன்னாங்க அப்படின்னு. டாக்டர் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, சரி அப்படியா அப்படின்ட்டு என்னுடைய கழுத்தில் இருக்கிற அந்த பேட்சை இப்படி எடுத்து பார்த்த உடனே எனக்கு ஏற்கனவே ஓட்டை போட்டுருந்தாங்க, அந்த ஓட்டையும் காணும், அந்த தழுப்பையும் காணும், ஸ்டாப்லர் பின் அடிச்சிருப்பாங்க, அந்த பின்னுடைய அடையாளம் கூட காணும். டாக்டர் பார்த்துட்டு எங்கே டயாலிசிஸ் பண்ணோம் சொல்லுங்க அப்படிங்கிறார். நீங்கள் தானே கழுத்தில் என்னுடைய பேட்சை பிரித்து பார்த்தீங்க அப்படிங்கும்பொழுது, கையில் எங்கேயோ போட்டோமா, கையெல்லாம் தேடி பார்க்குறது இல்லை, கழுத்தில் தான் போட்டீங்க, நடங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது சோடியம் நார்மலு, பொட்டாசியம் நார்மலு, கிரியேட்டின் நார்மலு, யூரியா நார்மலு, சுகர் நார்மலு, பிளட்டு கவுண்டிங் வந்து 4 இருந்தது, என்னாச்சு கேட்டிங்கன்னா 10 வந்துடுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன நடந்ததுன்னு கேட்டார். நான் சொன்ன நிறைய ஃபாதர்ஸ் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இத்தனை நாளாக ஜெபம் பண்ணாங்க, கடவுள் எனக்கு சுகம் கொடுத்துருக்குறான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படியா, நான் நம்பலை, நேராக ஸ்கேன் பார்க்கலான்னு சொல்லி ஸ்கேனு கூட்டிகிட்டு போய் கிட்னி 2 எடுத்துட்டாருங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். கிட்னி 2 ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே அழுகி போன கெட்டு போன பல்ஜாக இருந்த முன்னாடி இருந்த கிட்னி இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிட்னி என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப புதுசாக இருக்கு. புதுசாக இருந்தோட டாக்டருக்கு கோபம் வந்து டேபிளை ஒரு தட்டி அவர் சொன்னார், இது எப்படி நடந்தது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய ஆண்டவராக இயேசு அநேகருடைய ஜபத்தை கேட்டு என்னை சுகப்படுத்தினார் டாக்டர் அப்படின்னு. டாக்டர் சொன்னார், என்னுடைய ரூமுக்கு அப்படின்னார். ஸ்கேனில் ஒரு ரூம்லேருந்து நேராக அவருடைய ரூமுக்கு போனோன்னு அவர் எல்லாம் மறுபடியும் நீங்கள் இருங்க, அடுத்த நாள் செக் பண்ணலாம். அடுத்த நாள் செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி நார்மலாக இருக்குது. அவர் சொன்னார், இனி நீங்கள் டயாலிசிஸ் பண்ணவே வேண்டாம், நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் மாத்திரை மட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா. அதே போல் 1 மாதம் மாத்திரை சாப்பிட்டு எங்கிட்ட பணமெல்லாம் செலவாயிடுச்சு, பல லட்சங்கள் செலவாயிடுச்சு. செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு, கிறிஸ்டியன் மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது கிட்னி 2 நல்லா இருக்குது. ஆனால் என்னுடைய யூரின் பிளாடர் என்ன ஆயிடுச்சுங்க, ஃபங்க்ஷன் ஆகாமல் யூரின் பிளாடர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யூரின் பிளாடர் ஃபெயிலியர் ஆன உடனே யூரின் வெளியே வர்றதில்லை. உடனே டாக்டர் என்ன விட்டார், யூரின் டியூப் போட்டு விட்டார். யூரின் டியூப் போட்டு விட்டோட நான் நினச்சேன் 1 வாரத்தில் 10 நாள் எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா மாதம் போய் கேட்பேன், டாக்டர்
இந்த யூரின் டியூப் எடுத்து விடுங்க, மாற்று பொழுதெல்லாம் கேட்பேன், எடுத்து விடுங்க. அவர் சொல்லுவார், உன்னுடைய யூரின் பிளாடர் பையை, சிறுநீரக பையை செயல்படுறதில்லை, அது என்ன ஆயிடுச்சு, ஆமாம் செயல்படாமல் போயிடுச்சு, யூரின் வெளியே வராது. அப்படின்னா இந்த யூரின் பிளாடர் போட்டு ஆகணும் அப்படின்ட்டார். யூரின் பை அப்படி போட்டுக்கிட்டே இருந்தேன். மாதம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். மாற்ற ஒவ்வொரு டைமுக்கு போய் டாக்டருக்கு கேட்பேன், டாக்டர் மாற்றி விடுங்க. அவருடைய திட்டுவார், உனக்கு அறிவு இருக்குதா, நான் தான் சொல்கிறேன்னு, எல்லாருக்கும் யூரின் பையே உள்ளே இருக்குது, உனக்கு வெளியே இருக்குதுன்னு நினச்சிக்கோ. எத்தனையோ பேர் இந்த யூரின் பிளாடர், இந்த யூரின் இந்த பையோட இது செய்கிறான். அவன் ஆமாம் ஃப்ளைட் ஏறுறான், பனை மரம் ஏறான், தென்னை மரம் ஏறான், காட்டு வேலை, விவசாய வேலையெல்லாம் செய்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஆமாம், 1 வருஷமாச்சு, மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு, 1.5 வருஷமாச்சு. 1.5 வருஷமாக யூரின் பை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், யூரின் டியூப் போட்டே இருக்கேன். யூரின் டியூப் போட்டு கடைசியில் என்னுடைய சபையில் போன 2024 டிசம்பர் மாதத்தில் என்னுடைய சபையில் 21 நாள் உபவாசம் போட்டு என்னுடைய சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணோம். என்னுடைய சபையாரெல்லாம் ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா, கர்த்தர் அங்கே ஆஸ்பத்திரிக்கு மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சொன்னேன், டாக்டர் இது ஒரு தடவை யூரின் டியூப் எடுத்து பாருங்க, எனக்கு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு சொன்ன உடனே அவர் அப்படியா சரி எடுத்து பார்ப்பான்னு சொல்லி எடுத்து பார்க்கும் பொழுது யூரின் என்னாச்சுங்க, ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொல்லிட்டாரு, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் அட்மிட் ஆகுங்க அப்படின்னாரு. அட்மிட் ஆனால் 3 நாள் எவ்வளோ இன்புட் யூரின் நிற்குது, யூரின் பிளாடரில் அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி 3 நாள் செக் பண்ணி பார்த்தாரு. எல்லாம் நார்மலாக இருந்தது. உடனே டாக்டர் சொன்னார், உனக்கு ஆண்டவர் கிட்னி சுகத்தை கொடுத்துட்டாரு, யூரின் பிளாடர் என்ன செஞ்சாரு, ஃபங்க்ஷன் ஆகுது, சுகத்தை கொடுத்துட்டாரு, நீ சந்தோஷமாக போய் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அப்படின்னாரு. அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். அவன் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் கடந்த 3 மாதமாக டாக்டர் சொன்னார், மாத்திரை அதிகமாக சாப்பிடாது, கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அப்படின்னாரு. குறைச்சி எல்லா மாத்திரையும் நிறுத்திட்டேன். இப்போ 120 நாள் ஆச்சு மாத்திரையை நிறுத்தி. ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு சொல்ல பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்த உடனே நான் முதல் மலேசியா தேசத்தில் போய் இந்த சாட்சி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேங்க. புறப்பட்டு இந்த நாளில் வந்தேன். இந்த இடத்துல சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்தார், நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நிச்சயமாக நான் மறித்திருந்தால் என்றைக்கோ நான் மறித்திருப்பேன். ஃபஸ்ட்டு தடவை கேன்சர், அதிலிருந்து கர்த்தர் அடிச்சுட்டாங்க, விடுதலை கொடுத்தார். மறுபடியும் என்னுடைய உடம்புல கேன்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுலேயே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். 3வது என்னுடைய கிட்னி ஃபெயிலியர், அந்த கிட்னி ஃபெயிலியரையும் கர்த்தர் அடிச்சுட்டார், எனக்கு சுகத்தை கொடுத்தார். டாக்டர் கேட்டார், ஒன்ஸ் டயாலிசிஸ் பண்ணிட்டா ஆயுசு காலம் முழு டயாலிசிஸ் தான், நீ எப்படி இதுலேருந்து மீண்டு வந்துன்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டார். நான் சொல்றேன், நான் மீண்டு வரலைங்க, கர்த்தர் என்னை இந்த டயாலிசிஸ்லேருந்து எழுச்சிட்டார், என்னை மீட்டெடுத்தார் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னை ஆண்டவர் இந்த நாளில் அவன் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் சுகபல ஜீவனை கொடுத்து விடுதலை கொடுத்து என்னை வாழ வைத்த தெய்வத்துக்கு முன்பாக இந்த சாட்சியை திருச்சபையின் மூலமாக உங்கள் மூலமாக இதை தேவனுக்கு சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து அடியனுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் லூயிஸ் அவர்களுக்கும், ஆமென், பாஸ்டர் பாக்கியநாதன் அவர்களுக்கும், அருமையான ஆமென் ஜெபின் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், பாஸ்டர் ஜோயல் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால ஆமென். அருமையான பிரதர் ஜோஷுவா அவர்களுக்கும், அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் ராமநாதன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற அருமையான கோவி அவருடைய மிஸ்ஸஸ், இவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து சாட்சி குடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.